ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் கோவிலை பற்றி தான். நான் ரீசெண்டாக வெக்கேஷன் போன டைம் தஞ்சாவூர் போயிருந்தேன். ஆக்சுவலி இது தஞ்சாவூருக்காக பெரிய கோவில் பார்க்கணுன்னே போகல, மற்றபடி கொடைக்கானல், வேளாங்கண்ணி அப்படிலாம் சுற்றிட்டு இருந்தோம். பட் தஞ்சாவூர் எப்படியாச்சும் பார்க்கணும், இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்ட்டு பார்க்கணுன்னு போயிருந்தேன். ஏன்னா ரொம்ப பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. சரி, நம்ம ரியலாக தான் டைரெக்டாக போய் பார்ப்போமே அப்படின்னு போனேன். ஆனால் சரியான ஒர்த்து பிளேஸு. ஆக்சுவலி நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்போம், வீடியோஸில் எல்லாம் பார்த்துருப்போம் அப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் டைரெக்டாக போகிறப்ப அந்த ஃபீலே செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அவசரப்படாமல் பொறுமையாக கொஞ்சம் நேரமே போங்க. காலைல போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆக ஏன்னா ஓப்பன் பிளேஸு, சென்டரில் ஓப்பனாக இருக்குமா அந்த கோபுரம்லாம் இருக்கிற இடம், ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஃப்ளோர்லாம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறது தான் நல்லது. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே செப்பலை எல்லாம் கழட்டி போட்டு தான் போகணும். உள்ளாடி செப்பல் அலோடு கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வீல் சேர் இருக்குது. அவங்க வீல் சேர் அக்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்களே இது பண்ணுவாங்க. நடக்க முடியாதவங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, அது வழியாக போனீங்கன்னா உள்ளாடி உங்களுக்கு செப்பல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு தனியாக இடமே இருக்குது. இது வந்து மெயின் ஏரியா, மெயின் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வெளியில் இந்த கார்டன் போல் வச்சுருக்காங்க. சரியான ஒர்த்து. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத வச்சு இது பண்ணாதீங்க, இதோட சூப்பராக இருக்கும். அந்த நடுவில் தெரியுது பாருங்கள், அதுதான் கோபுரம். இது வெளி சைடு. நாங்கள் செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.